ஹாய்ங்க வெல்கம் டு மை சேனல் தமிழ் பொண்ணு 45. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து அக்ஷய திருதியிலங்க. இது இன்றைக்கி காலையில் எடுத்த ஒரு வீடியோ தாங்க. இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பூஜை பண்ணேன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்ஷய திருதிக்கு நான் என்னென்ன பொருள் வாங்கினேன், அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கிட்டே வரலாம் வாங்க. இன்றைக்கி என்னோடய மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 2:30க்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ தமிழ் புத்தாண்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை வருஷம்லாம் நம்ம தொலைக்கி பூஜை பண்ணியிருப்போம். ஒரு 4 நாள் தான் ஆயிடுச்சு தொலைக்கணுமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி எப்பயுமே வருஷம் வருஷம் நான் அக்ஷய திருதிக்கு பூஜை பண்ணுவேங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நானே எல்லாமே ஒரு 2:30 மணிக்கு எழுந்து எல்லா பூஜை பாத்திரம்லாம் எடுத்து போட்டு தொலைக்கிட்டு அப்படியே தொடச்சி வச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குளிக்க போயிட்டேங்க. குளிச்சுட்டு வந்து தான் பொட்டு வச்சேங்க. பொட்டு வச்சுட்டு பார்த்திங்கன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4:50 ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி நான் நினச்சிட்டே இருந்தேங்க ரொம்ப நாளாகவே. எதனா ஒன்று வந்து ஒன் பை ஒன் எதனா தடங்கல் வந்துகிட்டே இருந்தது. சரி இன்றைக்கி வந்து நல்ல நாள், அதனால் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தாங்க இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்காக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 5:30 மணிக்குள்ளே விளக்கேற்றணும்னு சொல்லுவாங்கல்லங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 4:55 விளக்கேற்றி பிரம்ம முகூர்த்த பூஜை நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போயிட்டு அந்த பிரம்ம முகூர்த்த விளக்க எரிஞ்சிட்டு அதாங்க அது ஏன்னா அந்த பிளேட் எடுத்து தான் இந்த மகாலட்சுமி தாயார் பூஜைக்கு நான் ரெடி பண்ணணும். அதனால் பார்த்திங்கன்னா போயிட்டு நான் வந்து கேசரி செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் சொல்லி பார்த்திங்கன்னா போயிட்டு கேசரி செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த விளக்கு வந்து கொஞ்சம் இதுவாகிட்டு இருந்தது. அந்த விளக்கு எடுத்து மேலே வச்சுட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் எடுத்து லக்ஷ்மி குபேரர் பூஜை மகாலட்சுமி தாயார் பூஜைக்காக நான் ரெடி பண்ணியிருந்தேங்க. இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏன் காட்டுறேன்னா, நான் இந்த பூஜை வந்து இன்றைக்கி புதுசாக பண்ணலங்க. ஆல்மோஸ்ட் இந்த பூஜை நான் வந்து ஒரு 5 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேங்க. இப்போ கொஞ்சம் என் குழந்தைங்கள்லாம் வந்ததுனால பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாக என்னால் பண்ண முடியல. இந்த மாதிரி நல்ல நாள்லாம் அடிக்கடி நான் பண்ணுவேங்க இந்த பூஜை. நம்ம ஃபினான்ஷியல் வைஸாக நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும், பணத்தட்டுப்பாடு, பணம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி பார்த்திங்கன்னா இந்த பூஜை சூப்பராக கை கொடுக்குங்க. மகாலட்சுமி தாயாரே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பணத்தை வாரி கொடுக்குறவங்க தானேங்க, அதுக்காக சொல்ல வரேன். அதுக்குன்னு பார்த்திங்கன்னா உழைக்கணுங்க. நம்ம போடுற இந்த பூஜை பண்ணிட்டா வந்து பணம் வந்துடுமான்னு கேட்டால் இல்லைங்க. நம்ம உழைக்கிறதுக்கான வழியை காட்டி கொடுப்பாங்க. நம்ம வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வழியை காட்டி கொடுப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா 5 ருப்பீஸ் காயின் வந்து ஒரே மாதிரி 108 காயின் வச்சு இந்த பூஜை பண்ணணும். நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா பச்சை கலர் ட்ரெஸ் தாங்க நான் வந்து அன்றைக்கி போட்டிருந்தேன். அந்த தாயாரோட படம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலர் துணி மேலே விரித்து பச்சரிசியில் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு வச்சு 108 போற்றி சொல்லி பூஜை பண்ணி முடிக்கணுங்க. சரி எல்லாமே ஓகே. பிரம்ம முகூர்த்த பூஜை, மகாலட்சுமி தாயார் பூஜை, வீட்டில் வந்து இன்றைக்கி எல்லாம் சுத்தபத்தமாக இருக்குது. நம்ம முருகரை மட்டும் ஏன் விடணும்னு சொல்லி அவருக்கும் இன்றைக்கி வெத்தலை தீபம் போட்டாச்சுங்க. நேற்றே பார்த்திங்கன்னா வெத்தலைலாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு வெத்தலை தீபம் போட்டுட்டு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 6:25க்கே மொத்த பூஜையும் முடிச்சாச்சுங்க. ரொம்ப செம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஒன்று மாற்றி ஒரு பிரச்சனை எல்லாமே இருந்தது. இன்றைக்கி ரொம்ப அப்படியே மைண்ட் ரிலாக்ஸாக இருந்தது. உண்மையாக பூஜை பண்ணிவிட்டு எதையுமே பற்றி யோசிக்கலை. நீ பார்த்துக்கோ கடவுளேன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11:30 மணிக்கா கடைக்கு தாங்க போயிட்டுருந்தேன். நான் ஈவினிங் மேலே போகலான்னு நினச்சேன். ஈவினிங் மேலே பார்த்திங்கன்னா ஒரே வேலை வந்தது. இந்த பசங்க வேறு சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11:30 மணிக்கா கடைக்கு போயிட்டு இந்த அக்ஷய திருதிக்காக கொஞ்சம் தங்க வெள்ளிலாம் கண்டிப்பாக என்னால் வாங்கவே முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான இந்த மாதிரி மங்கள பொருள்லாம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லி போய் வாங்கிட்டு வந்திருந்தேங்க. அரிசி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு, மஞ்சள், பூ, அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு, அதுக்கப்புறம் குட்டீஸை கூட்டின்னு போனாலும் அவங்க எதனா ஸ்நாக்ஸ் வாங்குவாங்க. அந்த ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான பால், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரும்பு ஜூஸுங்க. செம்ம வெயிலுங்க, ஒன்றுமே முடியல. அதனால் பார்த்திங்கன்னா எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்துட்டு இந்த வீடியோ எடுத்துகிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்து இப்போ பேசிகிட்ருக்கேங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட லாங் வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா சாயங்காலம் 6 மணிக்கு வரோங்க. டெய்லி கம்பல்சரி ஒரு வீடியோ வந்துடும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள் சரிங்களா. ஷார்ட்ஸ் வீடியோவை விசிட் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச இப்போ அந்த வீடியோவில் ஷேர் பண்ணுற எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயந்தாங்க. ஏதோ எடுத்தோம் சொன்னோன்னு கண்டிப்பாக நான் சொல்லலைங்க. என் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அதை நான் செயல்முறைப்படுத்தி அதை தான் நான் வீடியோ மூலிமா சொல்கிறேன். வீடியோக்காக எதுவுமே நான் பண்ணலைங்க. நான் வந்து செய்யறது தான் நான் வீடியோக்காக எடுக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.